ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சிறுகீரை பருப்பு கடையல் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த கீரை கடையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கீரை வந்து நம்ம பாசிப்பருப்பில் செய்யலாம், ஆனால் அது குழகுழப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் பாதி வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், மீதி 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பருப்பு கூடவே வந்துட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 6 எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு. இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே வந்து 4 தக்காளி. இந்த தக்காளியும் வந்து சின்ன சைஸு, அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இப்போ இந்த பருப்பு கூடவே வந்து கீரையும் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு கட்டு சிறுகீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இது குக்கரை மூடி ஒரு 5 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ விசில் வரட்டும். ப்ரெஷர்லாம் வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ கீரை மட்டும் தனியாக வந்து ஓரமாக ஒதுக்கிடலாம். ஒதுக்கிட்டு அந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிரம்மனை வச்சு அதில் வந்து ஒரு கல் சட்டி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் வந்து இப்போ அந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம கீரையோட இப்போ அந்த பச்சை மிளகா கடையும் போது பச்சை மிளகா வந்து சரியாக கடைய முடியாது. அது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு இந்த பச்சை மிளகா மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தனியாக கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது மாதிரி செய்கிறதுனால பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம கீரை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கடையும் போது எல்லாமே ஒன்று சேர்ந்து கடைஞ்சிட முடியும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பச்சை மிளகாலாம் வாயில் மாட்டாது. அதனால தான் நான் இது போல் செய்கிறேன். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் நீங்களும் இது மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கீரையை வந்து நல்லாவே வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தட்கா பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நான் 4 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்புலையும் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து பொரிஞ்ச உடனே இதை கீரையில் சேர்த்துக்கலாம். வேணும்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த கீரையை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கீரை கடையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.